திருப்பூர் மாவட்டம் 63 வேலம்பாளத்தில் நாங்கள் கல்குவாரி வேலை செய்கிறோங்க. நாங்கள் இங்கே கல்குவாரி வந்து 63 வேலம்பாளத்தில் 130 கல்குவாரி 190 கிரசர் இருக்குது. இதில் வந்து நிலவரி அதிகமாக பண்ணுறதுனால கவர்மெண்ட்லேருந்து இப்போ வேலை நிறுத்தம் பண்ணிக்கிறாங்க கிரசர்காரரு. இப்போ அதனால நாங்கள் டிரைவரு கூலி தொழிலாளி எல்லாம் பாதிப்படுறோம். இப்போ இதனால் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிப்படுது. நாங்கள் வந்து வேலைக்கு போகலின்னு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அன்னாடு கூலிக்காரனாங்க. அதனால் வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பளம் தர்றாங்க. நாங்கள் போனால் தான் சம்பளம், போலியில் சம்பளம் இல்லை. அதனால் வந்து எங்களுக்கு அதை முடிஞ்ச அளவுக்கு கவர்மெண்ட் பார்த்து எதுவுமே இது வந்து நிலவரின்னு சொல்லி கவர்மெண்ட்ல ஹெச் பண்ணிக்கிறாங்க. அதனால வந்து கல்குவாரிக்காரெல்லாம் வந்து இது கம்மி பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணிக்கிறாங்க. இப்போ வேலை நிறுத்தம் பண்ணதுனால உங்களுக்கு எந்த விதத்துல பாதிக்குது? எங்களுக்கு வேலை இருக்கிறது முதல்ல இந்த 5-6 மாசமாவே நாங்கள் வந்து 4 நாள் தான் எங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. இப்போ சுத்தமாக வேலை இருந்துச்சு. அதனால வந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நாங்கள் பேர் பண்ணுறது எங்களுக்கு அடையுது. கல்குவாரிகள் கிரசர்கள் தொடர்ந்து தமிழகத்தில் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 3000 குவாரிகள் 4000 கிரசர்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இந்த போராட்டமானது நிலவி வருகிறது. யூனிட்டிற்கு நில வரி 90 ரூபாய் விதித்துள்ளதால் அரசு உடனடியாக அதனை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒருமித்த கோரிக்கையில் தற்போது இந்த வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. திருப்பூர் மாவட்டம் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 130 குவாரிகள் 190 கிரசர்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தமிழகத்தில் பரவலாக கட்டுமான பொருட்களுக்கு டிமாண்ட் ஏற்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு வகையான கட்டுமான பொருட்கள் தற்போது எம்சாண்ட், பீசாண்ட், கிரசர், ஜல்லிகள் வாங்க முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை எழுகிறது.